அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக இதை நீங்கள் செய்யாமல் தவறவிட்டு விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை நம்முடைய அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையான தொழுகையை தொழச் சொல்லியிருக்கின்றார்கள். அதைப்போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 நேரத்தில் நாம் தொழுக வேண்டிய சுன்னத்தான தொழுகைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அதை ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே ஃபஜ்ருடைய கடமையான தொழுகைக்கு முன்பாக நாம் 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுது கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த சுன்னத்திற்கு கிடைக்கக்கூடிய அளவில்லாத ஒரு நன்மையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முஸ்லிமிலே 1314வது ஹதீஸாக, ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத்துகள் இந்த உலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும். உங்களிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் செல்வத்தையும் சந்தோஷத்தையும், ஆனால் அதைவிட சிறப்புக்குரியது, இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அனைத்தை விட சிறப்புக்குரியது இந்த 2 ரக்காத்துகள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இப்போது கடமையான தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுன்னத் நாம் தவறுவிட்டால் என்ன செய்வது என்றால், ஃபஜ்ருடைய அந்த கடமையான தொழுகை இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த கடமையான தொழுகையை நாம் முடித்துவிட்டு பிறகு ஓத வேண்டிய திக்ருகளை துஆக்களை ஓதிவிட்டு பிறகு நாம் அந்த முன் சுன்னத்தை தொழுது கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக திருமிதியிலே 387வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் தவறவிட்டாலும் அந்த முன் சுன்னத்தை, ஃபர்லுடைய முன் சுன்னத்தை, ஃபர்லுடைய கடமையான தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு உன்னதமான ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும். ஆகவே உங்களிடத்திலே செல்வத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், நல்ல குழந்தையை எதிர்பார்க்கின்றீர்கள், சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றீர்கள், ஆடம்பரமான வீட்டிலே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். ஆனால் அதைவிட சிறப்புக்குரியது இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள்.